ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் பேரருளால் அதிகாலையினுடைய விடியுடைய சுபூத்துறைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய தொடர் செய்தியாக மனிதகுல முழுமைக்கும் வழிகாட்டும் உன்னத மாமறை குர்ஆன் திருமறை குர்ஆன் என்ற தொடரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே ஐந்தாவது அத்தியாயம் 103வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தி வலா ஹாம் வலாக்கின் அல்லதீன கஃபரு யஃப்தரூன அலல்லாஹில் கதிப வ அக்ஸருஹும் லா யஅகிலூன். ஐந்தாவது அத்தியாயம் 103வது இறைவசனம். பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மாறாக ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். அவர்களில் அதிகமானோர் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள், கூமுட்டைகள் என்று அல்லாஹ் 5:3 அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அது என்ன இந்த வசனத்தில் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ஏதோ புரட்சி இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபுகள் சில நேர்ச்சைகளை செய்வார்கள். அவங்களுடைய கடவுளுக்காக எந்த தெய்வத்தை வணங்குறானோ அது லாத்துடைய தெய்வமாக இருக்கலாம், மனாத், உஸ்ஸா, இன்னும் எவ்வளவோ தெய்வங்கள் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தங்களாக பல்வேறு சின்ன தெய்வம் பெரிய தெய்வங்கள்லாம் வைத்திருந்தார்கள். அதில் உயர்ந்த டாப்பில் உள்ள தெய்வம் அல்லாஹ். அந்த அல்லாவை மட்டும் ரொம்ப மூத்தா பண்ணத்தில் அழைப்பான், கஷ்ட நெருக்கடியில் மட்டும் கூப்பிடுவான். அல்லாவை சொல்லுவான், கடலில் பயணிக்கிறார்கள், சூறாவளி காற்று அடிக்குது, மீள முடியாது, பல்வேறு இந்த மாதிரி நெருக்கடியில் இப்போ அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் உதவி செய்து கூப்பிடுவான். இந்த மாதிரி பெரிய பெரிய சோதனைகள் வரும் பொழுது என்ன செய்வான், அல்லான்னு சொல்லுவான். மற்ற நேரங்களில் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த அவுளியாக்களை தான் இந்த தெய்வங்களை அழைப்பான். லாத்து, உஷா, மனாத்து, அது போன்ற நிறைய தெய்வங்கள் வச்சுருந்தாங்க. வரலாற்றில் ஒரு சில பேர்கள் தான் கிடைக்கும். கௌபத்துல்லாத்திலே 300 சொச்சம் சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அப்படிப்பட்ட செய்தாங்க. அப்படி பார்க்குற அந்த மாதிரி அந்த மக்கள் அரபுகள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நேர்ச்சை செய்வாங்க. அப்படி நேர்ச்சை செய்யக்கூடிய நேரத்தில் சில ஒட்டகங்களை அந்த தெய்வத்துக்கு நேர்ந்து விடுவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இந்த சில ஒட்டகங்களை அந்த தெய்வங்களுக்காக நேர்ந்து விடும் பொழுது, இது நாத்துக்காடி உங்களுக்கு இந்த நேர்ச்சை பண்ண போகிறேன், ஒரு 6 மாதத்தில் அறுத்துருவேன், அந்த ஒட்டகத்தை ஒரு வருஷத்தில் 10 நாளில் அறுத்துருவேன் அப்படின்னு நேர்த்திக்கடனாக விடுவான் அந்த தெய்வங்களுக்கு. அப்படி அந்த நேர்த்திக்கடனாக விடக்கூடிய நேரத்தில் அது அதில் யாருமே அந்த ஒட்டகத்தை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, அதில் பால் கறக்கக்கூடாது, இப்படியான கண்டிஷன். என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நேர்ந்து இதுக்கு பேர் தான் என்ன, சாயிபா. சில ஒட்டகங்களை தங்கள் தெய்வங்களுக்கென விட்டு விடுவார்கள். அவற்றில் யாருமே ஏறி செல்லக்கூடாது. முதல் நிபந்தனை, ஏறி போயிடாதீங்க என்று அந்த ஒட்டகங்களை சுமைகளையோ அவங்களே பயணிக்க மாட்டாங்க. மூட பழக்க வழக்கம் இது.
இத்தகைய ஒட்டகங்களுக்கு பேர் சாயிபா. அதான் சொல்றாங்க இந்த வசனத்தில் சாயிபாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது நாம சொல்ல அவங்களா இறை கட்டளை இல்லாமல் அவர்களா செய்தது. சுமைகளை ஏற்க மாட்டாங்க. சாயிபா இந்த ஒட்டகத்துக்கு பேர், இந்த நேர்ச்சைக்கு பேர். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு தாய் ஒட்டகம் தொடர்ந்து 2 பெண் ஒட்டகங்களை ஈன்றெடுத்தார். ஒரு ஒட்டகம் இருக்கு, தாய் ஒட்டகம் தொடர்ச்சியாக முதல் குட்டி, பெண் குட்டி, 2வது பெண் குட்டி ஈன்று, இந்த மாதிரி 2 பெண் ஒட்டகங்களை ஈன்றெடுத்தால் அந்த தாய் ஒட்டகத்தையும் தெய்வங்களுக்கு நேர்ந்துவாங்க. வந்துக்கிட்டு இது கடவுளுக்கான நிகழ்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. இப்போ பெம்புல ஒட்டகத்தை போட்டுருச்சுல பெண் குட்டிய அப்படின்ட்டு இதை வசீலான்னு சொன்னார்கள். தொடர்ச்சியாக பெண்கள் வந்ததால அந்த ஒட்டகத்தை தொடர்ந்து இது பின்தொடர்ந்து வருகிறா இல்லையா, அந்த காரணம் முதல்வோ பெண் குட்டி, 2வது பெண் குட்டி, இப்படி காரணம் வரிசையாக வர்றதால வசீலா என்று அதை சொன்னாங்க. நல்லா குரான சொன்னாங்க. இந்த சைத்தான் அலை இஸ்லாத்தில் இடம் இல்லை அப்படின்னு. ஒரு ஆண் ஒட்டகம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பெண் ஒட்டகங்களை கருவுறச் செய்து சுடுகொள்ளச் செய்து அப்படிங்கிறாங்க. அந்த ஆண் ஒட்டகத்தை தமது தெய்வங்களுக்கென விட்டு விடுவார்கள். இது ஹராம், தொடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிவப்பு ஒட்டகம், சாம்பல் ஒட்டகம் பல மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ஆண் ஒட்டகத்தை ஒரு மந்தையில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகை பெண் ஒட்டகங்களை கருவுரை செய்யும். தொடர்ச்சி அதை திரும்ப என்ன செய்ய குட்டிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆண் ஒட்டகம் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சிவப்பு ஒட்டகத்தை, சாம்பல் ஒட்டகத்தையோ அல்லது இந்த மாதிரி பல நிறத்தில் ஒட்டகம் இருக்குது, வெள்ளை ஒட்டகங்களையோ குறிப்பிட்ட ஒட்டகத்தில் பெண் ஒட்டகங்களை கருவுரை செய்தால் அந்த ஆண் ஒட்டகத்தை தமது கடவுளுக்காக நேர்ந்து விட்டுவிடுவார்கள். நேர்ச்சை பண்ணிட்டேன் கூடாத ஹாம், இதுக்கு பேர் ஹாம்னு எல்லாம் சொல்லிட்டு முட்டா போயிடுவேன். இவங்க இந்த மாதிரி நேர்ச்சைக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் சொல்லலாம். வக்குசருல்லா இறக்கிடும், அவர்கள் அதிகமான விலக மாட்டார்கள். இந்த முட்டாள்தனமான விஷயத்தை செய்யலாம், இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. இப்படிப்பட்ட நேர்ச்சைக்கு அல்லாஹ்வும் அது விரும்பல, கண்டித்து அல்லாஹ் கோடான கோடி லட்சக்கணக்கான மூடப்பழக்க அவங்கள்ட்ட குடிக்கொண்டிருந்தது மக்கள் அரபுகள்கிட்ட இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி. அதெல்லாம் கண்டித்து இந்த அதில் ஒரு வகை, இந்த மேலே சொன்ன வகை, இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். சொன்னால் அப்போ இஸ்லாம் வந்துருச்சுன்றாலே, இஸ்லாம் வந்து விட்டது என்றாலே அறிவுடைமை வந்து விட்டது, சிந்தனை உடைமை வந்து விட்டது, எழுத்துரிமை வந்து விட்டது, கருத்துடைமை வந்து விட்டது. அது இஸ்லாம் வந்துட்டாலேயே நேர்வழி வந்துருச்சு, வழிகேடு காலில் எப்படி மீச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மார்க்க நமக்கு இஸ்லாத்தினுடைய வருகையை பற்றி சிறப்பாக பேசப்படுது. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அரபுகள் சூட்டி கொண்ட வரலாற்றாசிரியர்கள் சூட்டி கொண்ட பேர் என்ன, அந்த மாதிரி அப்படி கேள்விட்டு போய் இருந்தாங்க. அவங்களுக்கு ஐயாமுல் ஜாஹிலியா, நபி முகமதுடைய வருகைக்கு முன்னாடி உள்ள முட்டா பையுடைய காலம் ஒன்றா நம்ம ஷைத்தாங்க என்ற அளவுக்கு பார்க்குறோம்னு சொன்னால் அது காம கல்யாட்டம், அது பல மாதிரி விவகாரங்களை வெட்டி சூது சாராயத்தை பற்றி அடிச்சு குடம்புடமாக அடிக்கிறது, இப்படி இருந்தாங்க. இஸ்லாமிய வருகையை பற்றி எல்லாம் பேசலாம். அந்த மாதிரி கண்ணியமான ஒரு வருகை என்று வரலாற்று ஆசிரியர்களும் கூட ஐயாம் ஜாகிலியா முட்டாப்பை காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மார்க்க இஸ்லாம் ரசூலுல்லாஹி வருகைக்கு பிறகு பகுத்தறிவு சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடைய அறிவு வந்து விட்டதுன்னு மார்க்க நாம் சொல்லுவோம். இதை தொட்டு அடிக்கோசம் அல்லாஹ் சொல்லிக்காங்க 5:4 இதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலா ரசூலி காலு ஹஸ்புனா மா வஜதனா அலைஹி ஆபானா அவலவு கான ஆபாவுஹும் லா யஅலமுன ஷைஅன் வலா யஹ்ததுன். அல்லாஹ் 5வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனம். அல்லாஹ் அருளியதை நோக்கி இந்த தூதரை நோக்கி வாருங்கள் என்று அவருக்கு கூறப்பட்டார். வாங்கடா, குர்ஆன் வழியில வாங்கடா, அந்த நபியார் முகமதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, முட்டா போயில சொன்ன விஷயம், எங்கள் முன்னோர்களை எதிர்கொண்டாமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகிறார்கள். அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாமலும்
நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள் அப்படின்னு நிறைய கேளுங்க நல்லா சொல்கிறான். அப்போ குரான் ஹதீஸின் பக்கம் வாங்குறான்னு சொன்னால் இல்லை, எங்கள் அப்பா பாட்ட சித்தப்ப 10 தலைமுறைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதுதான் இன்றையும் அப்படி தான். ஏன்னா சந்தன கூட எடுக்கிறீங்க, எங்கள் மூதாதையர்கள் செஞ்சாங்க, ஏன்னா தண்ணீர்களாக நடத்துறீங்க, ஏன்னா தர்கா உண்டாக்குறீங்க, செத்து போனவர்களை புதைச்சி வை, செத்து போனவர்களை புதைச்சி வைத்து கொண்டு கடவுள்தன்மை ஏன்னா கொடுக்குறீங்க, பிள்ளைய கேட்குறீங்க, காசை கேட்குறீங்க, வறுமையை நிற்க சொல்கிறீங்க, பதவி கொடு, புகழ் கூட, அந்தஸ்து கொடுன்னு சொல்லி அவளியாரன்னு கேட்குறீங்க. சாலை பாஷாட்ட போய் இந்த கோரிக்கையை வைப்பான், மோதிய துர்கா ஜிலாட்ட போய் இந்த கோரிக்கையை வைப்பான். லோக்கலில் 5000 தர்காக்கள் அடைக்க வச்சுருப்பாங்க. ஊருக்கு 10 தவிர 200 தர்காக்கள் இருக்கும். அங்கே போய் ஒரு கோரிக்கைகளை வைப்பாங்க. இதெல்லாம் ஏன்டா செய்றீங்க? இல்லை மூதாதையர்கள் செஞ்சாங்க, விட முடியலை. தொழுகையை பற்றி சான்று கேட்டால் குரானை காட்டிடுவாங்க. அஜரத்து மௌலானா சேகி இந்த யார் எடுத்துக்கிட்டாலும் இந்த கபூர் முட்டிகள்கிட்ட போய் கேட்டால் கூட தொழுகை எப்படா தொழுகை தொழுகைய அதுல ஆதாரம் வந்து குரானில் இருக்குது, நோம்புக்கு என்ன ஆதாரம் அந்த குரானில் இருக்குது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஜக்காத்துக்கு என்ன ஆதாரம் தான் குரானில் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி போடுவான். தர்காவுக்கு என்ன ஆதாரம், அப்துல் காதர் ஜீலானி வணங்குறதுக்கு என்ன ஆதாரம், இல்லை முன்னோர்கள் அப்படியே அப்பா பாட்டு சித்தம் இல்லை 10 தலைமுறை சொல்லிட்டு போயிட்டாங்க, 400 வருஷமாக அவர்கள் வணங்கிட்டு இருக்கோம், மோதிய துர்கா ஜீலானி கடவுளாக்கிட்டோம், 600 வருஷம் அவர் மூத்தா பண்ண பிறகு இப்படின்னு சாலை பாஷா ஏரோடி சுல்தான் செஞ்சுக்கிறாங்க. இப்படி என்ன இப்படி சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரி வந்துட்டு பீமாப்பள்ளி கேரளாவில் அந்த கஞ்சாவுலியாவும் நடக்க வச்சுக்கிறாங்க. பீமாப்பள்ளியில் சுருட்டாவுலியா பீடியாவுலியா இந்த ஷைத்தான் இந்த வார்த்தைகளை கேட்டது. இது ஷைத்தான் செருப்படியாக கூடக்கூடியது. இவங்கெல்லாம் சொன்னால் திருந்த மாட்டாங்க, பிடிவாங்க. சொல்கிறாங்க நல்லா மூதாதையர்கள் செஞ்சதை நாங்கள் செய்வோம், இஸ்லாத்தில் இல்லை தான். இப்படி இந்த ஷைத்தான் இப்படி ஒரு புது ஷைத்தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி உருவாக்கிறாங்கன்னா நாங்கள் மத நல்லிணக்கம் பேசுகிறோம். தர்காவாக அப்போ உண்டாச்சு. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாத்தையும் சேர்க்கிறோம். மத நல்லிணக்கங்க. எவனாலும் இஸ்லாத்தில் கூட சொல்ல மாட்டான். நம்ம தான் வாய் வலிக்கு கத்தோம், சொர்க்கத்துக்கு போங்கடா, நரகத்துக்கு போவாதேடா. தர்கா வணங்கி அல்லாஹ் இணை கற்பித்தால் நிரந்தர நரகம். குடும்பமும் நரகத்துக்கு போவீங்க. குடும்பமும் போறீங்கள சந்தன கூட்டுக்கு கொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிட்டு போவாங்க. ஏர்வழி சந்தன ராமநாதபுரத்தில் உள்ள கீழக்கரை எங்கள் ஊரில் உள்ள ஏர்வழி சந்தன கூட இருந்தாலும் சரி, சாலை பாஷாட்ட போனாலும் சரி, கூடு கூடியத்தும் கூட லோக்கலில் அப்படியா வந்தாலும் சரி, பிரயாணத்துக்கு போகும்பொழுது படிக்கிறதுக்கு போர்வை சுட்டிக்குவாங்க. போர்வை வச்சுக்கிட்டு காசை பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ற குடிச்சோறு கட்டிக்கிட்டு அங்கே போய்கிட்டு ஏன்னா இப்படிலாம் போகிறாங்க. மத நல்லிணக்கம் அந்த வாசல் அங்கே ஆடல் பாடல் கூத்து குமாரமாக நடக்கும். அதை பார்க்குறோம். இப்போ இது என்ன இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை. அவனே சொல்கிறான், போஸ்ட் ஒட்டுவாங்க. 450வது ஆண்டு சாலை பாஷாவுடைய ஊசலும் சந்தன கூட்டு விழா மத நல்லிணக்க நிகழ்ச்சி. அப்போ என்ன அர்த்தம்? இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஷைத்தான் மத நல்லிணக்கம்னு போட்டாலே அங்கே வர்றவங்க ஃபுல்லாக கல்லர்கள், பறையர்கள், மீனவர்கள் அவங்க கூடு தூக்குவாங்க சந்தன கூட. இப்போ அந்த மாதிரி பார்க்குறோம். அந்த மத நல்லிணக்கம் ஏற்படுத்தினால இஸ்லாம் இல்லைன்னு விளங்கிடுச்சு. நம்ம தான் தொண்டை வழியை கட்டியால சொர்க்கத்துக்கு போங்கடா, ஏன்னா திரும்ப இப்படி இருக்கிறீங்க. இவங்க வந்ததா அந்த மதத்தில் தான் வந்தாங்க. ஒரு 200 தலைமுறைக்கு முன்னாடி 500 தலைமுறைக்கு முன்னாடி கந்தசாமி ராமசாமியை இருந்து ஏதோ 5000 சொச்சம் ஜாதியில் ஒரு ஜாதியில் இருந்துட்டு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தப்போ அவங்க கூடிய ஏதாவது தேவைப்படும். அங்கே தேர்தல் தான் இங்கே ஏதாவது தேவைப்படுது. அங்கே வந்துட்டு கருமாரி நடத்தும் போது இங்கே சத்தம் பார்த்தியான்னு ஓதலாம். எது தேவைப்படுமா இல்லையா? அப்போ என்ன நஜத்துமா என்ன செஞ்சாங்க? சரி நீ திரும்ப பழனி ஆண்டவர் பழனி ஆண்டவர் அவர் இவர்னு போய் முருகன் வணங்கிறாம, அந்த மாதிரி பல தெய்வங்களை வணங்கிறாம, வெங்கடாச்சலபதியும் பணம் சார் காசு தருவான்னு போய் கொலையாடுகிறா போன பிறகு பற்றி விட்டாங்க. முன்னாடி ரொம்ப மாறும். அதான் வாழையடி வலை என்ன செய்றாங்க. இந்த பழனி பாபா கூட சொல்லுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஷஹீதாக்கப்பட்ட பழனி பாபா RSS தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டோ ஷஹீத் பழனி பாபா அன்றைக்கு சமுதாயத்துக்கு பொருள் கொடுத்தாரு. அதே சமயத்தில் அன்றைக்கெல்லாம் பயங்கர கலவரம். அன்றைக்காக பரவாயில்லை. அவர் வாழ்ந்த போன சின்ன பிள்ளை எங்கள் ஊர் நாள் பேசிக்கிறார். சும்மா சொன்னாலே ஒரு இடுப்பில் வச்சு தூக்கிட்டு 5 வயசில் போனேன். எங்கள் ஊரில் இந்த தெருவில் மேலத்தெருவில் பேசினார், தெற்கு தெருவில் பேசினார் பழனி பாபா. சும்மா சொன்னேன் 7 வயசில் கை பிடிச்சி தூக்கி இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போனேன் அப்படிலாம் பழனி பாபாவோட உரைக்கு அப்போ இஸ்லாம்லாம் கிடையாது. பிஜே பேசினாரு அப்படிலாம் அவன் கிடையாது. 1985 எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதுலாம் சும்மா சொல்லும். இப்போ இந்த மாதிரி ஒரு கூடிய பழனி பாபாவோட இஸ்லாமத்தை சொல்லுவார். பழனி பாபா புது விஷயத்தை பேசுவார். இஸ்லாமும் சொல்லிக்கிறார். அரிதா ரொம்ப அரிதா சொல்லுவார். உடைய
அப்போ அன்றைக்கு பிஜேபி பேசுகிறாரு, அல்தாபி பேசுகிறாரு, அந்த அப்போலாம் கிடையாது. அதெல்லாம் பிஜேபியும் தெரியாது, அல்தாபியும் தெரியாது. அப்போ தான் முளைக்கிறாங்க. அப்போ தான் சேற்றில் முளைத்த காணான்கள் போல. அப்போ தான் மழை பெய்ஞ்ச ஒன்றும் முளைக்க முடியல, முட்டை காணாமல் எங்கள் ஊரில். அப்போ தான் முளைக்கிறாங்க. அந்த நேரத்துலனா கண்டிப்பாக பேச்சு தான் காப்பாகும், கூட்டி கொண்டு போய் காட்டும். அதன் பிறகு தான் தௌஹீத் தான் வந்துச்சுன்னு சொன்னால் பார்ப்போம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்போ அப்படி ஒரு மாற்றத்தை சொன்ன ஒரு காலங்கள் இருந்தது என்று சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. இதுதான் காரணம். இந்த தர்கா வழிபாட்டெல்லாம் மேலே சொன்ன மாதிரி பிறரை நாங்கள் வந்துக்கிட்டு கழுவத்து நாயகம், அந்த நாயகம், இந்த நாயகம் அந்த போர்வேளை மத நல்லிணக்கமாக தான் நடத்தினாங்க. அன்றைக்கு அழைப்பாளர்கள்லாம் யாரும் கிடையாது. இன்றைக்கு கல்வியை சொல்லி நம்ம திருக்கிறோம். அல்லாவுடைய பாதையில் வாங்க, அந்த கவலை தான் நமக்கு. எல்லா சொத்துக்கு போவோம். ஏன்னா தர்கா நடத்துறீங்க, தர்காவில் ஏன்னா போய் கந்தூரிகள் நடத்துறீங்க, கூடு குடி நடத்துறீங்கன்னு நம்ம செய்கிறோம். கூடு குடியெல்லாம் இனகரிப்பு இப்போ வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை உடைத்து காட்டுவதற்கான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம பார்க்குறோம். அதனால் இது அந்த வார்த்தையும் காட்டி கொடுச்சு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது வந்து பிறரை மகிழ்ச்சி அடைவதற்கு ஞானி செத்து போனவங்களை வாழ்ந்துறாங்க என்பதை ஒரு செய்தியாக புரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா ஒரு செய்தி மூதாதையர்களும் காட்டுறாங்க எங்கள் ஒரு தலைமுறை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து வப்பமாக காட்டி விட்டது. நீ அங்கே போய் மட்டும் திரும்ப பழைய மதத்துக்கு போயிடாத, அதுக்கான தர்காவை கட்டிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அதுக்காக காலகாலமாக என்னாவது ஆடல் காலகாட்டம் ஒயிலாட்டம் இந்த ஃபங்க்ஷன் வைக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் பார்ப்போம். அதுபோல் அந்த கந்தூரி விழா இது கொடியேற்றத்துக்கு ஒரு நாள் வச்சுக்குவாங்க, அதுக்கு அநியாயம் பண்ணுவோம். கூடுக்கு சந்தன கூடு 10 நாள் கழிச்சு மறுபடியும் செய்தாங்கல இப்பெல்லாம் பார்க்குறோம். இதை புரிஞ்சுக்கணும். 1161 சாலிஹ் நபி விஷயமா அல்லா சொல்லி காட்டுறான். அவர் ஏகத்துவத்தை சொல்லும்போது அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்தான் சொன்ன விஷயத்த அல்லா பேசுகிறான். காலு யா சாலிஹு கது குந்த ஃபீனா மர்ஜூவன் கபுல ஹாதா அத்தன்ஹானா அன் நஅபுத மா யஅபுத ஆபாவுனா வ இன்னனா லஃபி ஷக்கி மிம்மா ததுவுனனா இலைஹி முனி. 11வது அத்தியாயத்தின் 62வது வசனம். சாலிஹே, இதற்கு முன் எங்களிடத்தில் நம்பிக்கைக்குரியவராக இருந்து சொல்றாங்க. பெர்ஃபெக்டான ஆளுங்க, சூப்பராக இருந்தா. ஆனால் இப்போ எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டு எங்களை தடுக்கின்றீர்கள். நீர் எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதில் பெரும் சந்தேகத்திலே இருக்கிறோம் என்று அந்த சாலிஹுடைய சமுதாயம் கூறியது நல்லா சொன்னான். அப்போ சாலிஹ் நபி சும்மா அவர் பார்த்து அவங்களுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவை இறை செய்தியை வகையை சொல்வதற்கு முன்னாடி கண்டத்தை காட்சி கொண்டு லட்சம் கடவுளை வணங்குறாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது சாலிஹ் இதற்கு முன் எங்களுடைய இடத்தில் நம்பிக்கைக்குரியவராக இருந்து சொல்றாங்க. காலியா சாலிஹ் கது குந்த ஃபீனா மர்ஜுவன் கபுல. இதுக்கு முன்னாடி எங்களுடைய செவசூப்பு கரெக்டாக இருந்தீங்களப்பா, இப்போ திடீர்னு அல்லா சொன்னான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியே. தராக்கு போகாத கற்சிலைகளை வணக்காது, இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறிய, நன்மையை தீமையை திருப்பி தடுக்கிறிய, அப்படி கேடு கேட்டவர் நீ பொய்யரு, நீ சொல்லக்கூடிய இந்த கூலியில் சந்தேகம் இருக்குது, நாங்கள் இந்த ஏகத்தோப்புல ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி சாலிஹ் நபி சந்தைக்கு போனாங்க, செய்தாங்க என்ற விஷயத்தை பார்த்தோம். அப்போ நன்மையை தீமை தெரியக்கூடிய விவகாரம் எல்லா காலத்திலையும் இறை தூதர்கள் செஞ்சார்கள். நம்ம செய்வோம் கியாமத் நாள் வரைக்கும் தௌஹீதை சொல்லிக்கிட்டு இருப்போம். தௌஹீதின்படி மக்கள் அதை உணர்ந்து ஏகத்துவ கொள்கையில வந்து மறுமையில் சுருக்கத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியங்களை, நல்ல ஒரு மகத்தான காரியங்களை நோக்கி நம்ம அழைக்கிறோம். அந்த அழைப்பை ஏற்று அனைத்து இஸ்லாமிய மக்களும் வருகை தர வேண்டும். நம் அனைவரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். நரகத்திலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைய பஜ்ருடைய சுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.